கைலாஷ் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மர்மமான இடங்களில் மனிதனால் இன்னைக்கு வரைக்கும் கால் வைக்க முடியாத ஒரே ஒரு உன்னதமான புள்ளி. வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சுரேஷ் கண்ணன். மே 19 சென்னையிலிருந்து, அதாவது கடல் மட்டத்திலிருந்து உலகத்தோட உச்சியில் இருக்கிற கைலாஷத்தை நோக்கி என்னோடய பயணம் ஆரம்பமான முதல் நாள். சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறி லக்னோ வந்து அங்கே இருந்து கார் மூலியமா நேபாள் பார்டர் க்ராஸ் பண்ணி நள்ளிரவில் நேபாள்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்தோட ஹோட்டலில் வந்து சேரும்போது உடம்புல பயங்கரமான ஒரு ட்ராவல் அலைச்சல். ஆனால் மனசுக்குள்ள கைலாசநாதனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அலாதியான வெறி மட்டும் குறையவே இல்லை. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 1 லக்னோலேருந்து வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். அதிகாலையில் நேபாள்கஞ்ச் ஏர்போர்ட்டுக்கு பஸ் மூலியமாக ஹோட்டலில் இருந்து போய் இந்த பயணத்தில் எனக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடச்சிது. அதை இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்து தொடர்ந்து நான் வெளியிட போகிற வீடியோக்கள்லையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறத மிகவும் சந்தோஷப்படுறேன். தமிழ்நாட்டில் இருந்து 2026 கைலாசத்தை நோக்கி புறப்பட்ட முதல் பேட்ச் நாங்கள் தான். நேபாள்கஞ்சிலேருந்து சிமிகோட்டுங்கிற ஒரு கிராமத்துக்கு சிறிய ரக விமானம் மூலயமா புறப்பட்டோம். அந்த சின்ன ஃப்ளைட்டுக்குள்ளே சுற்றி இருக்கிறத எல்லாத்தையும் கேமராவில் நான் படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஹேர் ஹோஸ்டஸ் என்னவோ நான் அவங்கள தான் ஷூட் பண்ணுறேன்னு நினச்சி தம்ஸ் அப்லாம் கொடுத்தேன். நிஜமாகவே செம்ம சீரியஸாக போயிட்டு இருந்த நம்ம பயணத்தில் ஒரு ஃபன்னான மொமெண்ட் அது. ஆனால் காற்று பலமாக வீசும்போதெல்லாம் அந்த குட்டி ஃப்ளைட் காற்றுல ஆடும் பாருங்க. அப்போ நமக்குள்ளே வர அந்த மரண பயத்துக்கு நடுவில் கடல் மட்டத்தில் இருந்து 3000 மீட்டர் உயரத்தில் இருக்கிற சிமிகோட் கிராமத்தில் நாங்கள் லேண்ட் ஆனப்போ தான் கைலாசத்தோட அந்த பிரபஞ்ச ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிச்சதை எங்களால் வரும். இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனதை பார்த்தீங்கன்னா ரன்வேவோட எச்சில் டயர் பட்டு உள்ளே போகுதுங்க. ரொம்பவே ரிஸ்கான ஏர்போர்ட், ரொம்ப சின்ன ரன்வே. காட்ஸ் கிரேஸ், யாருக்கு எந்த பிரச்சனையும் வரல. பைலட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்கிறோம். அதிசயங்களும் ஆபத்துகளும் நிறைந்த அந்த சிமிகோட் கிராமத்தில் ரொம்ப பேசிக்கான வசதிகள் மட்டும் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கோம். வசதிகள் கம்மியாக இருந்தாலும் அந்த இமயமலை காற்றும் அங்கே சுற்றி இருந்த மனிதர்களும் மனசுக்கு கொடுத்த நிம்மதி ஒரு தனி ரகம் தான். அப்படி மெதுவாக கிளம்பி அந்த குட்டி மலை கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்த போது அங்கே இருக்கிற ஒரு பழமையான பசுபதிநாத் கோயிலை பற்றி எங்களுக்கு தெரிய வந்தது. உடனே பொடிநடையாக கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து அந்த கோவிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணோம். நமஸ்தே. 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 எங்கள் ஐயா தீரானோய் தீர்க்க வல்லான் தன்னை திரிபுரம் தீழக சிலை கை கொண்ட போரானை அன்னறி கூடி செல்வனும் கைலாசநாதனை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட இன்னொரு விஸ்வரூபமான பசுபதிநாத் வடிவத்தை நேபாள் மண்ணில் வணங்குறது மனசுக்கு ரொம்ப நிம்மதி தருது.
இது இந்த யாத்திரையோட ஒரு பாசிட்டிவான தொடக்கமாக எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு திருப்புமுனை அங்கே நான் சந்தித்த சுவாமிஜி முருகன் அவர்கள் தான். கைலாசத்தை பற்றி பல வருடங்களாக அவர் தேடி சேகரித்த ரகசியங்களையும் ஆன்மீக அறிவையும் அந்த ஹோட்டல் அறையில் வச்சு என் கூட பகிர்ந்துக்கிட்டார். ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் ஏதோ ஒரு சாதாரண ஆன்மீக பயணத்துக்கு இங்கே வரல. உலகத்துக்கே தெரியாத, இதுவரை இணையத்தில் கூட வராத ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை உலகத்துக்கு உரைக்க போகிறோம். ஆன்மாவாகானது உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இங்கே வரும். ஸோ இந்த உயிர் உடலோடு இருக்கும் போதே நம்ம கைலாயத்தை சுவாமி பார்க்க வைக்கிறாருன்னா, ஸோ வாழ்க்கையில் பெரிய விஷயம் இது. இன்னொரு விஷயம், இந்த கைலாய மலையை பார்த்துட்டு போகிறவங்க அத்தனை பேருக்கும் இதுக்கப்புறம் இருக்கிற அவங்களுடைய பிள்ளை பெண் அந்த சொந்த பந்தங்கள் யாருமே காரியம், இந்த தர்ப்பணம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஆத்மா உயிரோடு இருக்கும்போதே பார்த்துட்டு போயிடுறதுனால அடுத்து வர அந்த சந்ததிகள் இதை இவங்களுக்கு கன்ஃபார்மாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றது நிச்சயமாக கிடையாது. ஸோ அதை அவங்க சுவாமி ஆட்கொண்டுறார். அதுக்கு மேலே வாழ்கிற வாழ்க்கைகள் அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இறைவனால் கொடுக்கப்பட்ட பொற்காலமே. கைலாயத்துக்கு தன்னோட கர்மாவை மட்டும் சுவாமி ஆட்கொள்கிறதா நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். சுவாமி யார் ஒருத்தர் வராங்களோ இந்த கைலாய மலையை பரிகர்மா பண்ணுறதுக்கும் இந்த யமத்வாரை அடுத்து தொடர்ந்து இந்த பரிகர்மாவை தொடர்றது சாதாரணமான விஷயமே இல்லை. அவங்க வரும்போது அவங்களுடைய முன்னாடி இருக்கிற சந்ததிகள் 27 தலைமுறை 27 நட்சத்திரங்கள். ஸோ அந்த ஒரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு தலைமுறைகள் பின்தொடரும். இந்த தலைமுறைகள் அத்தனையும் ஒருவரோடு சுவாமி கிட்ட ஆட்கொள்றதுக்காக பெரிய சரித்திரமே இருக்குது. இந்த இடத்துல நிச்சயமாக ஒருத்தர் வரும்போது அவங்களோட 27 தலைமுறையோட ஆன்மாக்களும் சுபீக்ஷமாக சிவனுடைய திருவடியை சேரும். அதை அப்படி அந்த இமயமலையின் மடியில் வச்சு பல 100 வருஷ பழமையான ஆன்மீக நூல்களின் ஆதாரங்களோடு நான் திரட்டின அந்த மகா ரகசியம்தான் இது. நம்ம தமிழ்நாட்டோட ஆகம விதிகளுக்கும் திபெத்தோட மிக ரகசியமான தந்திர பௌத்த நூல்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரே ஒரு விசித்திரமான ஆன்மீக புள்ளியை தான் இந்த வீடியோவில் நம்ம முதல் முறையாக ஆதாரங்களோட பார்க்க போகிறோம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்துக்கள் கும்பிடுற கைலாசநாதனும் திபெத்திய பௌத்தர்கள் கும்பிடுற கடவுள்களும் வேற வேறன்னு. ஆனால் 1300 வருஷ வரலாற்று ஆதாரங்கள் எடுத்து பார்த்தா நம்ம ஊரில் புலித்தோல் உடுத்தி கபால மாலை போட்டு திருசூலம் ஏந்தி நிற்கிற மகாதேவரை தான் இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கிற திபெத்தியர்கள் சக்கர சம்வராங்கிற பேராற்றலாக கும்பிடுறாங்க. பேர்கள் வேற, ஆனால் பின்னாடி இருக்கிற தத்துவம் உருவம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இந்த பிரம்மாண்டமான உண்மைகளை தேடி நான் போன என்னோட பயணத்தோட முடிவில் என்னால் அந்த 52 கிலோமீட்டர் தூரம் பரிக்கிரமா முழுமையாக பண்ண முடியுமா, இல்லை நார்த் ஃபேஸ் வரைக்கும் தான் என்னால் நடக்க முடியுமா, இல்லை யமத்வாரோட நான் திரும்பி வந்துடுவேனா, எனக்குள்ள 1000 குழப்பங்கள். என்னோட எபிலிட்டி மேலே எனக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது ஏன்னு தெரில. அப்போது முழுமையாக இந்த மலையை சுற்றி வளம் வரலனா என்னோட கர்மா கழியாதா, இல்லை என்னோட யாத்திரை பாதியில் நின்னதாக அர்த்தமாயிடுமா? நம்ம ஸ்கந்த புராணம் எனக்கு ஒரு ரகசிய உண்மையை உடைச்சிது. அது என்ன? வாங்க இணையத்தில் இதுவரை வெளிவராத ஆதாரங்களோடும் என்னோட நேரடி பயண அனுபவங்களோடும் கைலாசத்தின் மர்ம தேடல்களுக்குள் போகலாம். இது கைலாஸ் தி இன்சைட் ஜேர்னி.